தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, இன்னைக்கு வீடியோல வந்து நான் என்ன சொல்லப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம ஹோட்டல் ரூம் புக் பண்ணும்போது நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பத்தி தான் நான் சொல்லப் போறேன். ஸோ, இந்த வீடியோல வந்து நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த தான் நான் சொல்லுவேன். ஸோ, இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும்போதே என்ன பிரச்சனை வரும்? நீங்க ரூம் புக் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஹோட்டல் வெப்சைட்டுக்கு நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா, ஃபோனே எடுக்க மாட்டானுங்க. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏகப்பட்ட கால்ஸ் வரும். ஓகேங்களா? அவங்க ஒவ்வொரு காலையும் பேசி, கன்ஃபார்ம் பண்ணி புக் பண்றதுக்குள்ள அவங்களுக்கு போதும் போதும்ன்னு ஆயிடும். ஏன்னா வேலை செய்றவங்க சைட்லேருந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா ஒரு கால் பேசுறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் புக் பண்ணணும் அப்படின்னு மட்டும் பேச மாட்டாங்க. ஹோட்டல பத்தி கேட்பாங்க. எவ்வளோ பிரைஸ்ன்னு கேட்பாங்க. அன்னைக்கு அவைலபிலிட்டியான்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ஒரு கால் கிட்ட பேசுறதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கஸ்டமர் சைட்லேருந்து பார்க்கும்போது, அதாவது ஒரு வேலை செய்றவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது, ஒரு 1/2 அன் ஹவராவது 25 மினிட்ஸாவது எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ, நீங்க கால் பண்ணும்போது அவங்களால கால் அட்டெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட்டு விஷயம் இதுதான் நமக்கு நடக்கிற முதல் ப்ராப்ளம். இதே நீங்க வந்து அதர் சோர்ஸ்லேருந்து நீங்க கால் அட்டெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உடனே கால் அட்டெண்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அதிலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வைஸ் உங்களுக்கு டிஃபர் ஆகும். சரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நடக்கக்கூடிய ப்ராப்ளமா இருக்கும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? 2வது விஷயத்த தான் நான் சொல்லப் போறேன். 2வது விஷயம் ஒரு ஹோட்டல்ல ஹிட்டன் சார்ஜஸ் என்னென்ன வரும் அப்படின்றத நம்மளால கணிக்கவே முடியாது. ஹிட்டன் சார்ஜஸ்னா என்ன? நீங்க ரூம் எடுக்குறீங்க பார்த்தீங்களா? அது மட்டும் தான் நீங்க பே பண்ணுவீங்க. அத தவிர்த்து வேற என்னென்னலாம் வருதோ, நீங்க ஃபுட்டா இருந்தாலும் சரி, ஸ்பா எடுத்தாலும் சரி, வேற ஏதாவது அமெனிட்டி யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல ரூம் அப்கிரேட் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹிட்டன் சார்ஜஸ். நீங்க ஒரு ஹோட்டல் போவீங்க. நீங்க அந்த ரூம பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த வியூ உங்களுக்கு நல்லா இல்லாம இருக்கலாம். ஓகேங்களா? அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த ரூம் வேணாம் எனக்கு வேற ஆப்ஷன் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னும்போது, நீங்க லோ கேட்டகரியில நல்ல பிரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஹோட்டல் நேம மட்டும் வச்சு நீங்க போயிடுவீங்க. ஆனா அந்த ரூம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றது டவுட்டு தான். ஏன்னா நீங்க எல்லாமே ஃபோட்டோஸ்ல பார்ப்பீங்க. ஓகே இது நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க போயிடுவீங்க. அங்க போனதுக்கு அப்புறமேட்டா உங்களுக்கு எந்த ரூம் அலாட் பண்ணான்றது உங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ரூம் பிடிக்கல அப்படின்னா, அந்த ரூம்லேருந்து நீங்க அப்கிரேட் பண்ணலாம்னு நீங்க நினைப்பீங்க. அப்ப அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இல்ல இது வந்து 20,000 ரூம் உங்களுக்கு நாங்க வந்து 15,000க்கு குடுக்குறோம். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூம் வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிட்டன் சார்ஜஸ் தான். ஓகேங்களா? அத தவிர்த்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்க்கும்போது, இப்போ மெயினா நீங்க ஹோட்டல் போகும்போது என்ன நினைப்பீங்க, அங்க இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு, அங்க பக்கத்துல பீச் இருக்கா? இந்தாண்ட இங்க இருக்கு. இதுலேருந்து எவ்வளோ தூரம் இருக்கு? இதெல்லாம் தெரியாமலே நீங்க புக் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பக்கத்துல இருக்கு, பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பார்க்கும்போது, அது எல்லாமே ரொம்ப தூரத்துல இருக்கும். ஓகேங்களா? மெயின் விஷயம் ஹோட்டல் வீடியோஸ்லாம் நீங்க பார்ப்பீங்க. ஹோட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே எக்ஸலன்ட்டா வெப்சைட்ல சும்மா அழகா வடிவமைச்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் என்ன? ஒரு ட்ராப் தான். ஓகேங்களா? ஆனா, நீங்க குடுக்குற காசுக்கு அது வொர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே சரி 50, 50 தான் வொர்த் இருக்கும். 50, 50 வொர்த் இருக்குன்னு சொல்லவே முடியாது. அடுத்த விஷயம். தேர்ட் பார்ட்டி மூலியமா நீங்க புக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புக் பண்ணி ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் வந்துருச்சு உங்களுக்கு. என்ன டிஸ்கம்ஃபோர்ட்? நாளைக்கு நீங்க ரூம் போய் ஸ்டே பண்ண போறீங்க. ஓகேங்களா? பட் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ளைட் கிடைக்கல. சப்போஸ் உங்க வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை. உங்க வீட்ல ஏதோ ஒரு மெடிக்கல் இஷ்யூ. உங்களுக்கு ட்ரெயின் கிடைக்கல. ஓகேங்களா? நீங்க கிளம்புற நேரத்துல எதையோ மறந்துட்டீங்க. உங்களால வர முடியல. ஓகேங்களா? அந்த மாரி சிச்சுவேஷன்ல கேன்சல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கேன்சல் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? நீங்க ஆல்ரெடி கிரெடிட் கார்ட் குடுத்து தான் உங்களுடைய ரூம் வந்து புக் பண்ணியிருப்பீங்க. நீங்க வந்தாலும் சரி, வரலனாலும் சரி. ஓகேங்களா? உங்ககிட்ட இருந்து அந்த காசு புடுங்கியே வாங்கியே ஆகணுன்ற சூழ்நிலையில தான் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணும்போது எல்லா பாலிசியுமே இருக்கும். ஓகேங்களா? மெயினா நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி மூலியமா புக் பண்ணும்போதும் சரி, ஹோட்டல் வெப்சைட்ல புக் பண்ணும்போதும் சரி, நீங்க உங்களுடைய கிரெடிட் கார்ட் நம்பர் பிளஸ் வந்து நான் வரல அப்படின்னாலும், என்னோட பேமெண்ட் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்ற அந்த கோட் வேர்டு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு புரியாது. ஆனா நீங்க கிரெடிட் கார்டு எல்லாமே நீங்க குடுப்பீங்க. நீங்க வரலன்ற பட்சத்தில அவங்களுக்கு லாஸ் ஆகும். அதனால என்ன பண்ணுவோம்னா, உங்களோட அக்கவுண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்கா டிடக்ட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? அதனால எப்பயுமே நீங்க ஹோட்டல் புக் பண்ணிட்டீங்க. 3 நாள் முன்னாடியே கேன்சல் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்ல. 1 நாள் முன்னாடிலாம் கேன்சல் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. பெரிய ஹோட்டல்ல வாய்ப்பே கிடையாது. வெரி ரேர். நீங்க வந்து ஹோட்டல் வெப்சைட்ல புக் பண்ணீங்கன்னா கூட, அவன் வந்து என்ன பண்ணுவான், உங்களுடைய எவ்வளோ நைட்ஸ் நீங்க ஸ்டே பண்ணியிருக்கீங்க. இந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய டாப் 10 ஹோட்டல் இருக்குன்னா, அதுல நீங்க வந்து
எதுல அதிகமா நீங்க ஸ்டே பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணி, ஓகே ஜென்யூனா இருக்கு அப்படின்ற பட்சத்துல கேன்சல் பண்ணி தருவாங்க. இல்ல அப்படின்ற பட்சத்துல, நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு செக் இன் ஆக போறீங்க. இன்னைக்கு நைட்டு வந்து நீங்க கேட்கறீங்க அப்படின்னா, வாய்ப்பே கிடையாது. பீக் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. நீங்க வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? 4வது விஷயம், ஃபேக் ரிவ்யூ. ரிவ்யூவ நீங்க பார்ப்பீங்க. எக்ஸலன்ட்டா இருக்கு. ரெஸ்டாரண்ட் சூப்பரா இருக்கு. ஹோட்டல் வந்து எல்லாமே கிட்ட இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரிவ்யூ இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 10%, 20%, 30%, 40% தான் வந்து உண்மையான ரிவ்யூவா இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக் ரிவ்யூவா தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால ரிவ்யூ வச்சு போலாம். நல்ல டாப் எண்ட்ல இருக்கிற நான் எதெல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் படிச்சு பாருங்க. அதெல்லாம் உண்மையாலுமே அங்க நடந்திருக்கும். சில கெஸ்ட்டு நெகட்டிவிட்டியே நடந்தே இருந்தாலும், அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி ரிவ்யூ போட விட்டுருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ, அதனால ரிவ்யூ பார்த்து போவதுன்றது பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே ஒரு 50% கூட நீங்க வந்து அத வந்து ஆ நம்பி போக முடியாது. ஒரு 40% நம்பி அது போலாம். ஓகேங்களா? ஒரு ஸ்டேவ பொறுத்தவரைக்கும் அது கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா சந்தோஷம். இல்ல அப்டின்னா விதி. வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேங்க. அடுத்தது ஸ்ட்ரிக்ட் கேன்சலைசேஷன் ப்ராசஸ். அது நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு நாள் முன்னாடி இல்ல வந்து 2 நாள் முன்னாடிலாம் நீங்க கேன்சல் பண்ணணும்னா வாய்ப்பே கிடையாது. கேன்சல் பண்ணவே முடியாது. அடுத்தது ஆ ரிசர்வேஷன் ஹைஜாக்கிங்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு 100 ரூம் இருக்கு. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஒரு 80 ரூம் இருக்கு. ஓகேங்களா? 80 ரூமும் புக் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது 20 ரூம் தான் உங்களுக்கு காமிக்குது. 20 ரூம்ல ஒரு 5, 6 கேட்டகரி இருக்கும். ஒரே ஒரு ரூம், ஒரே ஒரு கேட்டகரி லோ கேட்டகரியில தான் இருக்கும். நீங்க புக் பண்ணலான்னும்போது, உங்கள மாரியே லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் அதில புக் பண்ருவாங்க. 2மே வந்து என்னவாயிடும் பார்த்தீங்கன்னா, புக்கிங் பிக்கப் ஆயிடும். புக்கிங் பிக்கப் ஆயிடுச்சு. நீங்க ஹோட்டலுக்கு ரீச் ஆயிடுவீங்க. ரீச் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்ன சொல்லுவாங்க, "இல்லைங்க உங்களுக்கு வந்து ரூம் இல்ல. ஆல்ரெடி நாங்க ரூம் வேற ஒருத்தவங்களுக்கு குடுத்துட்டோம். இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் ஹைஜாக் அந்த மாரி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு கதை கட்டுவாங்க. இது நெறைய பேருக்கு நடந்திருக்கும். நடந்திருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 4 பேர் தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? ஏன்னா இது நெறைய பேருக்கு நடந்திருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாமே இந்த ஆன்லைன்ல வந்துருச்சு. ஆன்லைன்ல நீங்க பார்க்கறத இன்னொருத்தவங்க புக் பண்ணுவாங்க. ஒரே நேரத்துல 2 புக்கிங் விழும். அவங்களால ரூம் தர முடியாது. வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டிக்கு மாத்த முடிஞ்சா மாத்தி விடுவாங்க. அப்படி இல்லன்னா, ரூம் இல்லன்னு சொல்லிட்டு உங்கள அந்த ஸ்டேவே அப்செட் பண்ருவாங்க. இல்லையா உங்கள அப்கிரேட் பண்ண சொல்லுவாங்க. இல்லைங்க இன்னும் ஒரு 10,000 சேர்த்து குடுத்தீங்கன்னா, வேற ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கும். நடந்திருக்கு. நடக்கலாம் உங்களுக்கும். அதனால தான் அத பத்தி நான் சொல்றேன். அடுத்த விஷயம். உங்களுடைய எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால கண்டே பிடிக்க முடியாது சில ஹோட்டல்ஸுக்கு. ஏன்னு சொல்லுங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? Google மேப் போட்டு வரலான்னு பார்ப்பீங்க. எக்ஸாக்ட் லொகேஷன் யாராலுமே வர முடியாது. ஒரு 10 தடவையாவது நீங்க அந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி, உங்க லொகேஷன் எங்க? உங்க லொகேஷன் எங்க? உங்க லொகேஷன் எங்கன்னு நீங்க கேட்பீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, புக் பண்ணிட்டு ஒரு ஹோட்டல் போறதுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயம். இதுல சில பேருக்கு என்ன நடக்கும்னா, ரூம் புக் பண்ருவாங்க. ரூம் புக் பண்ணிட்டு புக்கிங் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா? நான் பணம் கட்டுனதுக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா? அப்படின்னு செக் பண்றது சில பேருக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும். ஹோட்டல் கால் பண்ணுவீங்க, நம்பர் போகும். அது ஒரு டயல் நம்பர் கேட்கும். ஹோட்டல் போவாது. ரிசர்வேஷனுக்கும் போவாது. வெயிட் பண்ணுவீங்க. ஒரு 1/2 அன் ஹவர் டூ 45 மினிட்ஸ் நீங்க ஒரு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு ஒரு 20,000 30,000 உங்க காச குடுத்துட்டு எனக்கு ரூம் கன்ஃபார்மான்னு கேட்கறதுக்கே உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்கு நீங்க புக் பண்றதுக்கு முன்னாடியே நடக்கக்கூடிய பிரச்சனை. இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா, என்ன பண்ணலான்றத நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, முடிஞ்சா உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு சப்ஸ்கிரைப் வாங்கி குடுங்க. தேங்க் யூ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.